ஆடிய பாதம் அம்பலத்திலே நின்ற அண்ணாமலையாரை கைதொடு. பாக்கர் என்னும் மகா ஞானி தினசரி மூங்கிலை கொண்டு 10 முறங்களை தயார் செய்து ஊருக்குள்ளே சென்று 9 முறங்களை இலவசமாக கொடுத்து விடுவார். ஒரு முறத்திற்கு மட்டும் 1 வெள்ளி என்று விலை நிர்ணயம் செய்வார். அந்த ஒரு முறத்தை மக்கள் யாரும் வாங்க மாட்டார்கள். காலதேவன் தினசரி மனித உருவிலே சென்று 1 வெள்ளியை கொடுத்து அந்த ஒரு முறத்தை வாங்கி விடுவான். பாக்கர் அந்த 1 வெள்ளியில் 1/4 வெள்ளியை மூங்கில் வாங்குவதற்கும் மீதி 1/4 வெள்ளியை வீட்டின் செலவுக்கும் 1/2 வெள்ளியை தினசரி வீதியிலே எரிந்து விடுவார். இதனை கண்ணுற்ற அவரது மனைவி, தினசரி 1/2 வெள்ளியை வீதியிலே எரிந்து விடுகின்றீர்களே, என்ன காரணம் என்று வினவிய போது, ஆசை என்னும் தீயை நான் அறுத்து விடுவதற்காக பயிற்சி செய்கின்றேன் என்று பாக்கர் தினசரி கூறுவார். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் பாக்கரின் வீட்டிலே விசேஷம் நடந்தது. அதற்கு பாத்திரங்கள் வாங்கி வாருங்கள் என்று பாக்கரின் மனைவி கூறிய போது, ஊருக்குள்ளே சென்று பாக்கர் அந்த ஊர் பெண்மணிகள் இடத்திலே வீட்டிலே விசேஷம் நடக்கின்றது, அதற்கு நீங்கள் பாத்திரங்களை கொடுத்து உதவ வேண்டும் என்று கேட்டபோது, மூங்கிலை கொண்டு முறம் செய்து பிழைப்பு நடத்தும் பாக்கரை அவர்கள் மட்டமாக நினைத்து தங்கள் வீட்டிலே இருந்த ஓட்டை உடசலான பாத்திரங்களை கொடுக்கின்றார்கள். 3 நாட்கள் கழித்து பாக்கர் புதிய பாத்திரங்களை கொடுத்ததோடு இலவசமாக சிறிய பாத்திரங்களையும் கொடுக்கின்றார். அதற்கு அந்த பெண்மணிகள், நாங்கள் பழைய பாத்திரத்தை தானே தந்தோம், கூடவே புதிய பாத்திரங்களாக கொடுத்துள்ளீர்கள், இனாமாக சிறிய பாத்திரமும் இருக்கின்றனவே, என்ன காரணம் என்று கேட்டபோது, அதற்கு பாக்கர், பகலிலே நீங்கள் கொடுத்த பாத்திரங்கள் சமையலுக்கு பயன்பட்டன, இரவிலே அவை குட்டி போட்டன என்று கூறுகின்றார். பாக்கரின் முட்டாள்தனத்தை, பைத்தியக்காரத்தனத்தை எண்ணி அவர்கள் மாய்ந்து மாய்ந்து சிரிக்கின்றார்கள். பிறகு சில நாள் கழித்து பாக்கரின் வீட்டிலே மற்றொரு விசேஷம் வருகின்றது. பாக்கரும் முன்பு போலவே ஊருக்குள்ளே சென்று பெண்மணிகளை சந்தித்து பாத்திரங்களை கொடுத்து உதவுமாறு கேட்க, ஆசை என்னும் பேராசையால் வீட்டில் உள்ள பழைய பாத்திரங்கள், ஓட்டை உடசல்களை எல்லாம் மூட்டை மூட்டையாக கட்டி அந்த ஊர் பெண்மணிகள் பாக்கருக்கு கொடுக்கின்றார்கள். பாக்கர் பாத்திரங்களை வாங்கிவிட்டு போனவர் தான் திரும்பி வரவில்லை. தாங்கள் மோசம் போனதை எண்ணி ஒன்று திரண்ட பெண்மணிகள் அனைவரும் பாக்கரின் வீட்டிற்கு சென்று பாக்கரின் மனைவியை பார்த்து, பாக்கர் எங்கே என்று கேட்டபோது, நீங்கள் கொடுத்த பாத்திரங்கள் அனைத்தும் இறந்து விட்டன, அந்த கவலையிலே எனது கணவர் எங்கு சென்றார் என்று தெரியவில்லை, நீங்கள் தான் அவரை கண்டுபிடித்து தர வேண்டும் என்று பாக்கரின் மனைவி அழுது புலம்புகின்றார். பாக்கரும் பாக்கரின் மனைவியும் ஒன்று சேர்ந்து நாடகம் நடத்தி தங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்பதை உணர்ந்த அந்த ஊர் பெண்மணிகள் தங்கள் கணவன்களை அழைத்து விவரத்தை கூறி ஊரார் அனைவரும் ஒன்று திரண்டு திருவஞ்சைக்களம் என்னும் மலை நாட்டை ஆண்ட சிறந்த சிவபக்தராகிய சேரமான் பெருமான் இடத்திலே முறையிடுகின்றார்கள். சேரமான் பெருமான் பாக்கர் என்னும் அந்த மகா ஞானியை நன்கு அறிந்தவர். அவரை அரண்மனைக்கு அழைத்து வர செய்கின்றார். பாக்கர் அரண்மனைக்கு வந்தவுடன் சேரமான் பெருமான் மானசீகமாக எழுந்து பாக்கரை வணங்கி வரவேற்கின்றார். பிறகு சூசகமாக, பாத்திரங்கள் அனைத்தும் சூடாக இருக்கின்றன என்று கூறியபோது, அதற்கு பாக்கர், முன்பு இந்த ஊர் பெண்மணிகள் கொடுத்த பாத்திரம் உயிரோடு இருந்து குட்டி போட்டன, அவற்றை நான் திருப்பி கொடுத்தேனா இல்லையா என்று கேளுங்கள் என்று
கூறியபோது அதற்கு அந்த ஊர் பெண்மணிகள், நாங்கள் முன்பு ஓட்டை ஒடுசலான பாத்திரங்களை கொடுத்தோம், பிறகு பாக்கர் புதிய பாத்திரங்களை கொடுத்தார், கூடவே அந்த பாத்திரங்கள் குட்டி போட்டன என்று சிறிய பாத்திரத்தை கொடுத்தார் என்று கூறியபோது இடையிலே வழிமறித்த பாக்கர், பிறந்தவை இறக்கும், இறந்தவை பிறக்கும் என்பதை இந்த மக்கள் நம்ப மறுக்கின்றார்கள். முன்பு குட்டி போட்ட பாத்திரங்கள் இன்று இறந்து விட்டன என்பதை இந்த மக்கள் நம்ப மறுக்கின்றார்கள் என்று கூறியபோது சிறந்த சிவபக்தராகிய சேரமான் பெருமான் பாக்கரை பார்த்து, உங்களது அருள் உரைகளை, உங்களது போதனைகளை ஏற்கக்கூடிய மனநிலையிலே இந்த மக்கள் இல்லை, நீங்கள்தான் அவர்களை மன்னித்து அருள வேண்டும் என்று கேட்க, அதற்கு பாக்கர், ஆசை என்னும் தீயிலே பிறந்து, ஆசை என்னும் நெருப்பிலே வளர்ந்து, ஆசை என்னும் பேராசையால் அழியக்கூடிய இந்த மக்களை நான் திருத்த முற்பட்டது எனது தவறுதான். நல்ல பாத்திரங்களாக இந்த ஓட்டை ஒடுசலான மக்களை மாற்ற நினைத்தது எனது தவறுதான் என்று கூறி தனது ஞான திருஷ்டியின் மூலம் புதிய பாத்திரங்களை வரவழைத்து அந்த மக்களுக்கு கொடுத்துவிட்டு காற்றோடு காற்றாக கலந்து விடுகின்றார். அப்போதுதான் தெரிகின்றது, அந்த அற்ப மனிதர்களுக்கு முறம் விற்றது சாதாரண மனிதர் அல்ல, பாக்கர் என்னும் பெரும் ஞானி என்று. ஓம் நமச்சிவாய். ஆடிய